தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் துறை 17/3/2025 அன்று கிளை அஞ்சலக அளவிலே ஜிடிஎஸ் ஊழியருடைய அந்த சேவைகள் மேம்பாட்டிற்காக ஒரு சர்வேவினை எடுக்க சொல்லி உத்தரவு வெளிவந்திருக்கிறது. இந்த முடிவானது அமைச்சருடன் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே அமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இந்த சர்வேவானது நிகழ்த்த இருக்கிறது என்று அஞ்சல் துறை குறிப்பிட்டிருக்கிறது. இதற்காக தர்பன் 2.0 ஒரு மொபைல் அப்ளிகேஷன் என்பது உருவாக்கப்படுகிறது. அந்த சர்வே மூலமாக ஒவ்வொரு ஹவுஸ்ஹோல்டிலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று இந்த சர்வே என்பது நடத்தப்பட வேண்டும். இந்த சர்வே நடத்துவதற்கான அந்த கேள்விகள் என்பது மிக எளிமையாக செயல்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதற்கான ஆன்லைன் ட்ரைனிங் என்பது விரைவிலே அளிக்கப்படும். முதலாவதாக மாநில அளவிலே ஒரு ஏஎஸ்பி அல்லது ஏடி இவர்கள் நியமிக்கப்படுவார்கள். இவர்கள் மாஸ்டர் ட்ரெயினராக இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அதற்கு பின்னால் அவர்கள் ஒவ்வொரு சப்டிவிஷனல் ஹெட்டிற்கும் இதற்கான பயிற்சிகளை அளிப்பார்கள். அந்த சப்டிவிஷனல் ஹெட் பிஓவிலே பணிபுரியக்கூடிய ஜிடிஎஸ்களுக்கு இந்த பயிற்சியினை அளிப்பார்கள். இதற்கான தேவையான மெட்டீரியல் என்பது மிக விரைவிலே சிஇபிடி அளிக்க இருக்கிறது. விவசாயிகள், கலைஞர்கள், அரசு ஊழியர்கள், நகரசபை முக்கியவான்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் கடையை நடத்தக்கூடியவர்கள், மாணவர்கள் மற்றும் கம்பெனி நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு முக்கியமான டார்கெட்டாக கருதி, அதாவது மக்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கியதாக கருதி இந்த சர்வே என்பது நடத்தப்பட வேண்டும். இதற்கான பைலட் சர்வே என்பது முதலிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் 5 வில்லேஜுகள், 5 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். ஃபைனல் சர்வே என்பது ஒவ்வொரு பிஓவிலும் 20 வீடுகளுக்கு சென்று இந்த சர்வே என்பது நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வில்லேஜிலும் குறைந்தபட்சம் 2 பேரை இதற்கான நேர்காணல் என்பது கண்டிப்பாக நடத்திட வேண்டும். இந்த ஹவுஸ்ஹோல்டு சர்வே என்பது 31/7/2025 நடத்திட வேண்டும் என்று 17/3/2025 ஆணையிலே பணிக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்போம். சர்வே நடத்துவதிலே நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. குறைகள் இருந்தால், குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டால் அவைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதிலே 2 விதமான கருத்துக்கள் இருக்க முடியாது. ஒரு அமைப்பானது மிகவும் வலுப்பெற வேண்டும் என்றால் மக்களுடைய கருத்துக்களை, குறிப்பாக அஞ்சலகத்தினுடைய நுகர்வோர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதற்கேற்ப நம்மை தகவமைத்துக் கொள்வதுதான் ஒரு சரியான நிர்வாகமாக இருக்க முடியும். அதற்கான பணிகளிலே இறங்குவது நிச்சயமாக நம்முடைய சேவையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் வணிக அளவிலேயும் உதவும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்திலே கிராமப்புறத்திலே பணிபுரியக்கூடிய நம்முடைய ஜிடிஎஸ் ஊழியர்கள், அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமூக பாதுகாப்பு திட்டங்களை, கல்வி, மருத்துவம் மற்றும் பயணப்படி போன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இலாக்கா ஊழியருக்கு இணையாக ஒரு புரோரேட்டா பேஸிலாவது வழங்கினால் உள்ளபடியே அவர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த பணியை மேற்கொண்டு செய்வார்கள். அதே போன்று எங்கெங்கெல்லாம் கூடுதலான பணி இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களை இலாக்கா ஊழியர் ஆக்குவதற்கான அந்த பரிந்துரைகளும் உடனுக்குடன் மேற்கொண்டால் நிச்சயமாக இலாக்காவும் மேம்படும். இந்த ஜிடிஎஸ் ஊழியர் என்பவர்கள் நிரந்தர ஊழியர்களாக எதிர்காலத்திலே ஆக்கப்படுவார்கள். அதற்கான திட்டங்களும் அரசிடம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்க முடியும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.